ஹாப்பி சாபத். தேவனுடைய நாமத்துக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கும் எங்கள் நேசமுள்ள தகப்பனே, அருமை பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை உடைய சன்னிதானத்துக்கு கூட்டி சேர்த்த தயவுக்காக சோஸ்திரம். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு வைத்திருக்கிற சத்தியத்துக்காக சோஸ்திரம். விசேஷமாக இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்துக்காக சோஸ்திரம். எப்பொழுதும் கலந்து ஆலோசிக்கும் போது தெய்வ ஆவியானவர் எங்களோடு பேசட்டும். எங்கள் சிந்தைகள் சிதறாதபடி எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி உடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தர் இந்த நாளிலே எங்களை என்ன கற்றுக்கொள்ள சித்தம் வைத்திருக்கிறீரோ அது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளவும், அவற்றை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தாங்க. சபை முழுவதும் உடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யோசுவா சொல்லும் விசுவாச பாடங்கள் இல்லையா, இதுதான் நம்முடைய புத்தகத்தின் தலைப்பு. கடந்த வாரத்தில் என்ன பாடம் படித்தோம்? உள்ளே இருந்த எதிரி இல்லையா. அருமையான பாடம், ரிச் லெசன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ காரியங்கள் சகோதரர் மேக்ஸன் நமக்கு அழகாக அதை எடுத்து கொடுத்தாங்க. அதில் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஏதாவது ஒரு காரியம் ஞாபகம் இருக்கா? உள்ளே இருந்த எதிரியில் நான் ரொம்ப ஆசையாக அந்த லெசனை படித்தேன், கவனித்தேன். நல்லா இருந்தது இல்லை? ஒரே ஒரு காரியம் எனக்கு ரொம்ப மனதில் பதிந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆகான் பற்றி படிக்கும்போது, நிரூபிக்கப்பட்ட பிறகு உண்மைகளை ஒத்துக்கொள்வதற்கும் நமக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிந்த நிலையில் பாவத்தை அறிக்கையிடுவதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது இல்லையா. நாம் செய்த தவறு நிரூபிக்கப்பட்டவர் பிறகு அப்படி தானே ஆகான் செஞ்சார். ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வழியே இல்லாமல் போச்சு. ஆனால் நமக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிகிற அந்த நேரத்தில் நம்ம உணர்த்தப்படும் போது அதை அறிக்கையிட்டு அந்த ரட்சிப்பை அனுபவிக்கிற காரியத்தை நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்பில் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறோம். அதனால் ஆண்டவர் எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இல்லையா. அந்த ஸ்பிரிட் ஆஃப் பர்பஸ்லேருந்து நமக்கு அதில் கொடுத்துருந்தாங்க. இந்த நாளிலும் பாடம் நமக்கு என்ன அப்படின்னா, இறுதி மெய்ப்பற்று, யுத்த பகுதியில் தொழுகை. மனப்பாட வசனம் நம்ம எல்லோரும் பார்க்காமலே சொல்லலாம் இல்லையா. மத்தேயு 6:33. முதலாவது கூட கொடுக்கப்படும். இது ஒரு கீ டெக்ஸ்ட் இல்லையா. நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கான வழி என்ன அப்படிங்கிறத இந்த வசனத்தில் ஆண்டவர் வச்சுருக்கிறார். முதலாவது நீ என்னத்தை தேடணும், அப்போ தான் உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு கிடைக்கப்படும். இதை இந்த வசனத்தை பற்றி நம்ம பாடத்துக்குள்ளே நம்ம படிக்க போகிறோம். தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா, இறுதி மெய்ப்பற்று, யுத்த பகுதியில் தொழுகை. யுத்த பகுதியில் தொழுகையா அப்படின்னு யோசிக்கும் போதே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி யுத்த பகுதியில் தொழுகை? இன்றைக்கும் நிறைய யுத்தங்கள் நடந்துகிட்ருக்குது, நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் யுத்த பகுதியில் ஒரு தொழுகை, சில காரியங்களை செய்வதற்கு யோசுவா முற்படுகிறார். இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியமாக தெரிகிறது. எல்லாருமே இன்றைக்கி தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியல் பிளேஸ் வேணும், ஒரு நல்ல ஒரு இடம் வேணும்னு நம்ம நினைப்போம், நல்ல ஒரு சூழ்நிலை எனக்கு வேணும்னு நினைப்போம். என் மைண்டு நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் ஆலயத்துக்கு போவேன், தேவனை தொழுது கொள்வேன். இல்லை சகோதரி நிர்மலா சிரிக்கிறாங்க இல்லை. நல்லா இருந்தால் தான் என்னால் ஆலயத்துக்கு நான் வர முடியும். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் நான் ஆலயத்துக்கு வர முடியாது இல்லையா. தேவனை தொழுது கொள்வதற்கு நிறைய காரியங்களை நம்ம யோசிப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்தால் தான் எல்லாம் சரியாகும் இல்லையா. நீங்கள் வந்தால் தான் உன் வேலையில் இருக்கிற காரியம் சரியாகும், குடும்பத்தில் இருக்கிற காரியம் சரியாகும், அவரோட எல்லாமே சரியாகும். பவுலும் சீலாவும் ஒரு இடத்துல ரொம்ப துதிச்சாங்க. அவங்க எல்லோரும் கை காலெலாம் கட்டப்பட்டிருந்த நிலையில் எங்கே இருந்தாங்க? ஆமாம், சிறையில் இருந்தாங்க. அந்த இடத்துலையும் மகிமைப்படுத்தி தொழுது கொண்டாங்க. சங்கீதம் 137 4வது வசனம், நாங்கள் அந்நிய தேசத்தில் கர்த்தரின் பாட்டை பாடுவது எப்படி இல்லையா. நிறைய நேரத்தில் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை, சில ஒரு மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் எங்கே ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும், எங்கே அவரோடு நம்ம உறவை வளர்த்து கொள்வதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குதா. இன்றைக்கி சாபத் தான், இன்றைக்கி நம்ம யாருமே வேலைக்கு போகல. ஆனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல, குறித்த நேரத்துக்குள் ஆலயத்துக்கு வர முடியவில்லை. இந்த பரபரப்பான இந்த உலகத்தில் பிஸியாக இருக்கிற வேலை, படிப்பு, வீட்டு காரியங்கள், அதில் நிறைய காரியங்கள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற இந்த நிலையில் நம்மளால் ஆண்டவரோட நேரம் செலவிட முடிகிறதா?
அவரோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய உறவை பலப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு முடிகிறதா? அது நமக்கு அத்தியாவசியமாக தெரிகிறதா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நம்மை அர்ப்பணிக்கவும், நம்மை புதுப்பிக்கவும், காலை மாலை ஜெபம் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருந்தாலும், நமக்கு தெரியும் மனதுக்கு, ஆண்டவரோடு நான் நிறைய நேரம் செலவழிக்கணும், அது ரொம்ப ஆசீர்வாதம் எனக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்திருந்தாலும், அதை ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு செயல்படுத்துறது நிறைய நேரத்தில் முடியாத காரியமாக இருக்குது. அப்படி தானே? முஸ்லீமில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அந்த டைம் வந்துச்சுன்னா உடனே அந்த ஷீட்டை விரிப்பாங்க. அவங்களுடைய தொழுகை அவங்க செய்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம நம்ம வாழ்க்கையில் காரியங்களை எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தவறி போய் விடுகிறோம். யோசுவா இந்த யுத்த பகுதியில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிற இந்த சூழ்நிலையில் சில காரியங்களை அவர் செய்கிறார். மனித பார்வையில் அது ஒரு அறிவில்லாத செயல் போல தோன்றலாம், ஒரு அறிவற்ற செயல் போல தோன்றலாம். ஆனால் அவர் ஏன் அதை செய்கிறாரு? ஏன் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்ய சொல்கிறாரு? என்ன பாடம் அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம்? அதுலேருந்து நம்ம என்ன ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, ப்ரையாரிட்டைசேஷன். எப்படி என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும், எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும், இது எல்லாவற்றின் மத்தியிலும் எதற்கு நான் முன்னுரிமை கொடுக்கணும்? அப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆசீர்வாதம்? என்னோடய லைஃப் எப்படி மாறும்? என்னுடைய லைஃப் யாருக்குள்ளே அடக்கமாக இருக்கும்? எனக்கு என்னென்ன காரியங்கள் நன்மையை நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு வார் ஜோனில் தான் இருந்தாங்க இல்லையா? யுத்த பகுதியில் இருந்தாங்க. நம்மளும் இன்றைக்கி வார் ஜோனில் இருக்கோமா? ஃபிசிக்கலாக நம்ம சரீர பிரகாரமாக நம்ம இன்றைக்கி யுத்த பகுதியில் இல்லாட்டாலும் எப்படிப்பட்ட யுத்தத்தில் நம்ம இருக்கிறோம்? ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். அப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பாடம் நமக்கு ரொம்ப முக்கியம். யோசுவா 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போகிறாரு. அவங்க இப்போ எதை கடந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னா, யோர்தானை கடந்து போய் நிற்கிறாங்க. 1வது வசனம் வாசிங்க. 5:1. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். நல்ல தருணங்க இது. இவங்க என்ன பண்ணலாம்? யோர்தானை கடந்து போயிட்டாங்க. போய் எல்லா பட்டணத்தையும் என்ன பண்ணலாம்? ஈஸியாக பிடிக்க வேண்டிய தருணம். அதனால் இவங்க என்ன பண்ணணும்? யோர்தானை கடந்து போனவுடனே தங்களுக்கென்று யுத்த ஆயுதங்களை ரெடி பண்ணணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பட்டயங்கள் எல்லாத்தையும் அவங்க கூர்மையாக்கணும். மனிதர்கள், யுத்த வீரர்கள் எல்லாரும் தங்களை ரெடியாகணும். குதிரைகளெல்லாம் ரெடியாகணும். இதை தானே செஞ்சுருக்கணும். செஞ்சு இவங்க எல்லாம் சோர்ந்து பயந்து போயிருக்காங்க. ஈஸியாக எல்லா பட்டணத்தையும் என்ன பண்ணியிருக்கலாம்? பிடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் வேற ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு. என்ன அப்படின்னா 2:3 வாசிங்க. ம் 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 ஆமாம், யுத்தத்துக்கு ஆயுதப்படாமல் இங்கே ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். என்னென்னா விருத்த சேதனம். எல்லாரையும் நீ என்ன பண்ணு? விருத்த சேதனம் பண்ணு அப்படிங்கிறார். இந்த இந்த தலைமுறை யாருமே விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்தார்கள். யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணாமல் இந்த விருத்த சேதனம் பண்ண சொன்னதின் நோக்கம் என்ன? இந்த விருத்த சேதனம் எதை அடையாளப்படுத்துகிறது? சொல்லுங்கம்மா. சரி, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இந்த விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. அது என்ன உடன்படிக்கை? இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? யார் டைமில் அந்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டுச்சு? ஆபிரகாம் டைமில் இந்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரம். ஆதியாகமம் 17 நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லியிருப்பார் ஆபிரகாம்கிட்ட, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அவருக்கு 99 வயது. ஆண்டவர் மீண்டும் ஆபிரகாம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, இன்னும் நமக்கு பிள்ளையே பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாம்ச பலத்தினால் அவரே ஆண்டோடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற பார்ப்பார். அப்படி தானே?
ஆகார திருமணம் முடித்து இஸ்மவேல் பிறந்துருவாப்புல. ஆண்டவர் வந்து 17வது அதிகாரத்தில் மீண்டும் தரிசனமாகி சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா 17:7 பாருங்க, உனக்கும் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் முன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். 10 வாசிங்க. பண்ணப்பட வேண்டும். ஆண்டவர் கொடுக்குற, ஆண்டவர் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக நான் உன் தேவன், நீ என் ஜனம். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆண்டவர் ஒரு அடையாளத்தை, உடன்படிக்கைக்கு அடையாளத்தை ஒன்று கொடுக்குறார். என்ன அப்படின்னா, ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் மாம்சத்தை சாராதபடி தேவன் மேல் விசுவாசம் வைத்து டோட்டல் கம்ப்ளீட் கமிட்மெண்ட், சரண்டர், லாயல்ட்டி, முழு ஒரு அர்ப்பணிப்பை தேவன் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். முழுவதுமாக தேவனிடத்தில் அர்ப்பணித்து, நீர் என் தேவன், நான் உங்கள் ஜனங்கள். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் என்ன அப்படின்னா விருத்த சேதனம். இதை தான் யோசுவா என்ன செய்கிறார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிறார். ஏன் இந்த ஜென்ரேஷன் செய்யப்படாமல் இருந்துச்சு விருத்த சேதனம்? அவங்க எல்லாரும் ட்ராவலில் இருந்தாங்க. வேறு காரணங்கள் ஏதாவது? இது ஒரு காரணம். அவங்க எல்லாரும் ட்ராவலில் இருந்தாங்க. வேறு ஏதாவது காரணம்? ஏன் இந்த 40 வருஷத்தில் வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைங்க தானே இவங்க எல்லாரும், ஏன் அவங்களுக்கு அந்த டைமில் விருத்த சேதனம் பண்ணப்படலை? ஒன்று ட்ராவல், வேறு என்ன ரீசனாக இருக்கலாம்? இந்த இடத்துல வசனம் 2 சொல்லுது, அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கற்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு அப்படிங்கிறாரு. 2ஆம் விசைனா இவங்களுக்கே 2ஆம் விசை இல்லை, இவங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறார். ஏன் இந்த 40 வருஷம் அவங்களுக்கு பண்ணப்படாமல் இருந்துச்சு? ஏன் பண்ணப்படாமல் இருந்துச்சு? நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாஸ்து பார்த்துருந்தாலும் நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிலையும் நம்ம வாஸ்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இது தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு அடையாளம். காதேஸ் பர்னேயால் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க? 10 ஒற்றர்கள் சொன்ன பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு எதிராக கலகம் பண்ணினாங்க. ஆண்டவரை நம்பலை. ஐயோ, நாங்கள் இங்கேயே செத்து போயிடுவோம் போல், எங்களை எகிப்திலேருந்து இங்கே கொண்டு வந்துட்டீங்களே, நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமே இல்லையா அப்படின்ட்டு அவிசுவாசம், அவநம்பிக்கை, ஆண்டவருக்கு எதிரான கலகம். அவர்கள் தேவனோடு இருந்த உடன்படிக்கை முறித்து போட்டார்கள். அந்த முறித்து போட்டதற்கான அடையாளமாக அந்த 40 வருஷம் என்ன செய்யப்படவில்லை? விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்க திருப்பி எகிப்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததற்கு அடையாளமாக தான் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க சொன்னார். ஆனால் அதே எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு, திருப்பி எகிப்துக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அதனால் பஸ்காவும் ஆசரிக்கப்படவில்லை இந்த 40 வருடங்களாக. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த புதிய தலைமுறைக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறார். இவங்க எல்லாருக்கும், தனக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் உள்ள உறவை அவர்களுக்கு உணர்த்தணும்னு ஆசைப்படுறார். உங்கள் கூட எனக்கு ஒரு விசேஷமான உறவு இருக்குதுங்க, நான் தான் உங்கள் தேவன். அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அதனால தான் யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணு. 2ஆம் விசை அப்படிங்கும்போது முதல் விசை எகிப்திலிருந்து எல்லாரும் புறப்படுறதுக்கு முன்பாகவே எல்லாருக்கும் மக்களுக்கு பண்ணப்பட்டிருந்தது. இந்த வனாந்திரத்தில் பிறந்த யாருக்கும் பண்ணப்படவில்லை. ரீசன் என்னன்னு நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த தடவை மீண்டும் என்ன பண்ணு, நீ விருத்த சேதனம் பண்ணு. அவர்கள் எனக்கோடு இருக்கிற உறவை வந்து அவங்க புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு காரியம் யோசுவா நல்லா புரிந்துக்கிட்டாரு, நம்மளும் இன்றைக்கி நல்லா புரிந்துக்கிறோம். என்ன அப்படின்னா, அவங்க போய் எனிமிக்குள்ளே, டெரிட்டரிக்குள்ளே இருக்காங்க, சத்ருவின் இடத்துல போய் இருக்காங்க. அங்கே போய் இருந்துட்டு விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாரு. விருத்த சேதனம்ங்கிறது ஒரு சர்ஜரி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது குணமாகணும், நாள் எடுக்கும். அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ். 3ஆவது நாளில் ரொம்ப வலி எடுக்கும். ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? யாக்கோபோட ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது எந்த பட்டணத்தில் போய் விருத்த சேதனம் பண்ணி அவங்க எல்லாரும் பலகீனமாக இருக்கும்போது போய் யாக்கோவோட பிள்ளைங்க போய் என்ன பண்ணிடுவாங்க? லேவியும் சிமியோனுடைய தலைமையில் போய் எல்லாரையும், எந்த பட்டணம்?
சீகேம் இல்லை, அந்த தீனாள் அந்த விஷயத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்போது விருத்த சேதனம் பண்ணிட்டா மனுஷன் பலகீனமாக இருப்பான், அவன் ஹீல் ஆகணும், வலி இருக்கும், அவனால் சத்துருவை எதிர்க்கவே முடியாது. இது ஒரு நல்ல தருணம் சத்துருக்கள் அவங்களை மேற்கொள்வதற்கும். சத்துருவோட டெரிட்டரியில் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, நீ சண்டை போய் பிடிக்க வேண்டாம், முதல்ல நீ விருத்த சேதனம் பண்ணு, என்னோடு உள்ள உறவை நீ உணர்ந்து அதை புதுப்பித்துக்கொள் அப்படிங்கிறாங்க. முன்னுரிமை எதற்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாருங்களேன். யோசுவா அதை புரிந்து கொண்டார். இன்றைக்கி நம்மளும் புரிந்து கொள்கிறோம். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் படைக்கு, ஜனத்துக்கு ரியல் கமாண்டர் யார் அப்படின்னா தேவன், யோசுவா கிடையாது இல்லையா? யோசுவா தலைமையேற்றிருந்தார்னா போய் பட்டணத்தை பிடிக்க போயிருப்பார். ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து பயந்து போயிருக்காங்க, புறஜாதி எல்லாரும் இதான் சரியான தருணம் பிடிக்க போயிருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அவர் செய்ய சொன்ன காரியத்தை வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் தான் ரியல் கமாண்டர். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி யோர்தானை கடந்து வந்தாங்க அப்படின்னு யோசிக்கும் போது, இன்னும் பெறப்போகிற வெற்றியெல்லாம் யோசிக்கும் போது, இது ஆண்டவரால் மாத்திரமே சாத்தியம். அவங்களுடைய பலமோ அவங்களுடைய ஞானமோ அவங்களுடைய எந்த காரியமும் கிடையாது. இது தேவன் அவர்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். இந்த லேண்ட் வந்து என்னது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஈவாக கொடுக்கிறார். இதை யோசுவா நல்லா புரிஞ்சுக்கிட்டார். உடனே ஆண்டவர் சொன்ன உடனே செயல்படுத்துகிறார் இல்லையா? விருத்த சேதனம் செய்ய வைக்கிறார். விருத்த சேதனம் அப்படிங்கும்போது இது ஒரு வெளிப்புற அடையாளமாக இருந்தாலும் இதன் உள்ளான அர்த்தம் என்ன? ஆண்டவர் நிஜமாவே என்ன எதிர்பார்க்கிறார்? எப்பொழுதுமே வெளிப்புற ஒரு மாற்றத்தையோ அடையாளத்தையோ தேவன் விரும்புவதில்லை. அதற்கு இன்டர்னலாக ஒரு கனெக்ஷனை எப்பொழுதும் வச்சுருப்பார். அப்போ வெளியில் ஒரு விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாரு, நான் உன் தேவன், நீ எனக்கு ஜனம் அப்படின்னா அங்கே உள்ள எண்ணத்தை எதிர்பார்க்குறார், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்குறார். வேற எப்படி சொல்லலாம் அதை? விசுவாசம். வேற எப்படி சொல்லலாம் அதை? இதை நம்ம பவுல் அழகாக சொல்லியிருப்பார். நீங்கள் ரோமர் 2:28-29 வேகமாக வாசிங்களேன். 2:28-29. ரோமர் 2:28-29 சத்தமாக வேகமாக வாசிங்க. நல்லா கவனிச்சிங்களா? பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க. வெளிப்புறமாக செய்யப்பட்ட விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல. விருத்த சேதனம் எங்கே உண்டாயிருக்கணும்? இருதயத்தில். எப்படி உண்டாயிருக்கணும்? இருதயத்தில். எப்படிங்க விருத்த சேதனம் பண்ணுறது? நம்மளால் பண்ண முடியுமா? ஆவியினால். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போது இதை மோசே பவுல் எதுவும் புதுசாக சொல்லலை. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு? மோசே சொல்லியிருக்காரு. நீங்கள் வாசிங்களேன். உபாகமம் 10:16 ஒருத்தர், எரேமியா 4:4 ஒருத்தர் வாசிங்க. உபாகமம் 10:16. இது ஏற்கனவே பவுல் சொல்கிறதுக்கு முன்னாடியே யார் சொல்லியிருக்கா? மோசையும் சொல்லியிருக்காரு. பண்ணிக்கொள்ளுங்கள். மோசை சொல்லிட்டார், உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் என்ன பண்ணுங்க. எரேமியா 4:4. ஆ ஆ ம் 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 நீக்கி போடுங்கள் இல்லையா? விருத்த சேதனம் உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம். இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இருதயத்தை சுத்தப்படுத்துவது இல்லையா? ஒரு காமனாக நம்ம ஒரு ஈஸியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இருதயத்தை சுத்தப்படுத்துவது. இந்த இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கணும். ஆண்டவர் வெளிப்புற அடையாளமாக விருத்த சேதனத்தை வெளிப்புறமாக மட்டும் செய்ய சொல்லலை, உள்ளேயும் இருதயம் என்ன பண்ணியிருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்னைக்கு நம்ம பேச்சு எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருதயம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். சில நேரம் சிலர் சொல்லுவாங்க, ஐயோ சிலர்கிட்ட பேசவே பயமாக இருக்குங்க, சுருக்குன்னு எதையாவது சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம அறியவே மாட்டேங்கிறோம். நம்ம வார்த்தைகள் நம்ம இருதயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஆண்டவர் சொல்லுவார், வேதபாரகர் பரிசேயர்கிட்ட. சொல்லுங்கள் சார் பிரதர். சரி. சரி, ஓகே.
ஓகே. வெளிப்புறமான காரியங்களை வைத்து தேவன் நியாயம் தீர்ப்பதில்லை. தேவன் உள்ள நம்ம மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நியாயம் தீர்ப்பார்னு சகோதரர் செல்வமகன் சொல்கிறாங்க. பட் உள்ள மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடுகளும் எண்ணமும் இருக்கும். கனிகளால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறியப்படுவீர்கள். நல்ல கனி கொடுத்தனா உன் இருதயம் நல்லா இருக்குது இல்லையா? உன் கனி மோசமாக இருக்குது அப்படின்னா உள்ள இருதயம் சரியில்லை. ஆண்டவர் வேதபாரகர் பரிசேட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, வெளியிருந்து உள்ளே போகிறது ஒன்று என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. உள்ளேருந்து வெளியே வர்றதா தீட்டுப்படுத்தும். சொல்லுங்க. தெரியும். ம் ம் சரி. கண்டிப்பாக. ஏன்னா இருதயத்தின் உள்ளிந்திரியங்களே அறிகிறவர் அவர். மனசுக்குள்ளே நம்ம நினைக்கிறதுக்கும் அதான் வேதம் சொல்லுதில்ல, தீய நோக்கம் பாவமாகும். உன் மனசுக்குள்ளே நீ நினச்சிட்டாலே அது பாவமாயிரும், ரெக்கார்ட் ஆயிரும். அப்புறம் அது பாவம் முதிர்ச்சி அடைந்து எதுலமா வெளிப்படும், நம்ம செயலில் வெளிப்படும். பாஸ்டர் ராண்டி ஸ்கீட் அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஏதாவது ஒரு செர்மன் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு ஆஃப்ரிக்கன் பாஸ்டர். அவரோட பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சர்ச்சில் நிறைய காஃபின் பாக்ஸ் இருக்குது அப்படிம்பார். என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, நிறைய காஃபின் பாக்ஸ் இருக்குது. காஃபின் பாக்ஸ்னால் என்னது? சர்ச்சில் நிறைய சவப்பெட்டி இருக்குதும்பாங்க. சவப்பெட்டி வெளியில் பார்க்க எப்படிங்க இருக்கும்? அழகாக இருக்கும். நல்லா வார்னிஷ் பண்ணி அதுக்கு டெக்கரேட் பண்ணி அது நெட்லாம் வச்சு அழகாக இருக்கும். ஆனால் உள்ள போனம் இருக்கும். அப்படி தானே சொல்லுவோம். செத்தவனே பேரே சொல்கிறது இல்லை, பாடி எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அதோடு போயிடுது இல்லையா? அப்போ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அசுத்தம். அது மாதிரி சர்ச்சில் இன்றைக்கி நிறைய காஃபின் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை, அந்த பாஸ்டர் அவரோட பிரசங்கத்தில் சொல்லுவார். ஏன் அப்படின்னா வெளிப்புறம் தூய்மையாக இருந்தாலும் உள்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறி விடுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம இன்றைக்கி பயபக்தியாக வந்து இருக்கிறோம் அப்படின்னாலும் என் உள்புறம் தேவனுக்கும் எனக்கும் நேராக இசைவாக இருக்கிறதா அப்படிங்கிறத அறிய வேண்டியது அவசியம். ஆண்டவர் அதை தான் அங்கே முக்கியப்படுத்துகிறார். என்ன அப்படின்னா வெளிப்புற அடையாளம் விருத்த சேதனம். பவுலும் சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, உன் இருதயத்தின் நுனித்தோலை நீ என்ன பண்ணு, விருத்த சேதனம் பண்ணு. உன் இருதயத்தில் உள்ள அசுத்தத்தெல்லாம் நீ பண்ணு அப்படிங்கிறார். எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா. ஏன்னா அந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. வெளியில் பவ்யமாக எப்பொழுதுமே மாம்ச சிந்தைக்கு மாம்சத்துக்கு ஒரு குணம் உண்டுங்க. நல்ல ஸ்பிரிச்சுவலாக தன்னை காட்டிக்கொள்கிற ஒரு குணம். அந்தந்த நேரத்துக்கு இப்போ நான் நிற்கிறேன், என் இருதயம் சரியில்லை, ஆனால் நான் பயபக்தியாக இருக்கிற மாதிரி என்னை காட்டிக்கொள்ளலாம். நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன், நல்ல பாடம் எடுப்பேன், நல்ல ஜெபிப்பேன், நல்ல கவுன்சிலிங் கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். இந்த மாம்ச சிந்தைக்கு அப்படி ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், அதுக்கு ஆக்ட் பண்ண முடியாது. என்ன ஆயிரும், அதோடைய ஒரிஜினல் கனி வெளிப்படும். ஒரு நாள் அதை மறைச்சி வைக்க முடியாது. மாம்சத்தோட குணம் என்னைக்குனாலும் தன் பலனை தன் கனியை அது கொடுக்கும். ஓகே, இங்கேயும் பவுல் சொல்கிறாரு, ஆவியினால் இருதயத்தில் விருத்த சேதனம். அப்போ ஆவியினால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். இங்கே உள்ள புதுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய கான்வர்சேஷன் எல்லாம் எப்படி இருக்கும், தேவனோடு இசைவானதாக இருக்கும் இல்லையா? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் ஜனம், நாவும் தேவன். ஆதியாகமம் 17 ஆண்டவர் சொல்லுவார், யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படலையோ எல்லாம் என் ஜனத்திலேருந்து அறுப்புண்டு போக கடவன். வாசிக்க வேண்டாம், நேரம் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஜனத்திலேருந்து வெளியில் அறுப்புண்டு போக கடவன் அப்படிம்பார். அப்போ அந்த இருதய விருத்த சேதனம் பண்ணப்படலை அப்படின்னா நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளே இல்லைங்க. இருதயம் விருத்த சேதனம் அதுதான் பவுல் சொல்லுவார். எங்கே அப்படின்னா ரோமர் 8:9 சொல்லுவார். வேகமாக வாசிங்களேன். ரோமர் 8:9 என்ன சொல்வார் அப்படின்னா, ஆவியானவர் இல்லை அப்படின்னா நான் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவியின் இல்லாதவன்
அவருடைய வெள்ளை. தேவனுடைய ஆவி யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இருதயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் சரியாக நம்ம வேலை செய்ய அலோ பண்ணாதனால தான் நம்ம இருதயம் எப்படி இருக்குதுங்க, அதே திருக்குள்ளதும் மோசமானதுமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் உறவு இசைவாக இருக்கணும் அப்படின்னா உன் இருதயம் எனக்கு இசைவாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அது ஆவியானால் புதுப்பிக்கப்படணும். இன்றைக்கி விருத்த சேதம் கிடையாது, அதுக்கு பதிலாக எதை நமக்கு கொடுத்துருக்கிறார்? புதுப்பித்தல் எதில் இருந்து நமக்கு ஆரம்பிக்குது? எதை நமக்கு அடையாளமாக இன்றைக்கி விருத்த சேதனத்துக்கு பதிலாக கொடுத்துருக்குறாங்க? விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக ஆமாம் பேப்டிசம் இல்லையா? பேப்டிசம் எது? மரணத்து கிறிஸ்துவுக்குள் மரித்து ரோமர் 6:3-7 வரைக்கும் நீங்கள் அப்படியே வாசித்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டியாக வெளியேற ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் புதுப்பிக்கப்படுகிற அனுபவம். ஓகே, இப்போவும் யுத்த பகுதியில் பட்டணத்தை பிடிக்காமல் யோசுவா செய்கிற ஒரு காரியம் என்னென்னா விருத்த சேதனம். அவர் முன்னுரிமை எதற்கு கொடுக்கிறார் அப்படின்னா தேவனுக்கும் அவர்களுக்கும் முதல்ல உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பாடம் என்னுடைய உறவு, எனக்கும் தேவனுக்கு இடையே உள்ள உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய இருதயத்தை நான் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறேனா இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த ஓய்வு நாள் கேட்குற சத்தியத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அபியோசிக்க நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோம் இல்லையா? மற்ற சிந்தைகள் எல்லாத்தையும் நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்ம திருப்போம். ரெண்டாவது ஒரு காரியம் செய்கிறார் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன், 8-9 வாசிங்களேன். 5வது வசனம். ம் 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 ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன், அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். கில்கால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புரட்டி போடுதல் அப்படின்னு அர்த்தம். என்னத்தை ஆண்டவர் புரட்டி போட்டார்? அது என்னங்க எகிப்தின் நிந்தை? எகிப்தின் நிந்தைன்னா என்ன சகோதரர் ரஞ்சித்? எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். என்னது அது எகிப்தின் நிந்தை? எகிப்தில் உள்ள பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவர் வெளிக்கொண்டு வர்ற ஒரு காரியம். வேற என்ன சொல்லலாம்? எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன். அது என்ன ஆண்டவர் எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டார்? நிந்திக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பழி வாங்கினாங்க. ஓகே, சரி. சரி. சரி ஐயா, என்ன சொல்ல வந்தீங்க? நிந்தைங்கிறது ஒரு சாபம். ஓகே, வேதமும் நமக்கு சொல்லுது. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எகிப்தின் நிந்தை அப்படிங்கும் போது இவங்க 40 வருஷம் பயங்கர ஆண்டவர் பலத்தோடு அவங்கள வெளியில் கொண்டு வந்தார். எங்கே வந்துட்டு தங்கியிருந்தாங்க? வனாந்திரத்தில் வந்து தங்கியிருந்தாங்க. முதல்ல பயந்து போய் பார்த்த எகிப்து மக்களும் புறஜாதி தேசமும் இவங்க 40 வருஷம் வனாந்திரத்திலே சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயோ இவங்க ஆண்டவருக்கு கொண்டு போய் வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே சேர்க்க முடியலை. நிந்தித்தனர், தேவனை நிந்தித்தனர், பரியாசம் பண்ணினார்கள், கிண்டல் பண்ணாங்க. இவங்க ஆண்டவர் அவங்களை வனாந்திரத்தில் போய் கொன்று போடுறதுக்கு தாங்க கொண்டு போயிருக்காரு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? யோர்தானை பலத்த கரங்களினால் பிளந்து கொண்டு போய் நிறுத்தி அந்த சொன்ன நிந்தையை என்ன பண்ணார்? மாற்றி போட்டார். இப்போ எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. 1வது வசனம் வாஸ்தவம்ல, சகல ராஜாக்களின் இருதயமும் கரைந்து போயிற்று. ஆண்டவருடைய வல்லமையான செயல்பாட்டை பொறுத்து அவ்வளவர் இருதயம் கரைஞ்சு போச்சு. அதனால தான் அந்த இடத்துக்கு என்ன பேரா? கில்கால், புரட்டி போடுதல்னு அர்த்தம். ஆண்டவர் எதை புரட்டி போட்டார்? எகிப்தின் நிந்தை. அவங்க எல்லாம் சொன்ன பேச்சு எல்லாத்தையும் மாற்றி போட்டார். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். நம்ம ஆண்டவர் வந்து காட் இஸ் காட் ஆஃப் அவர் செகண்ட் சான்ஸ் இல்லையா? நம்ம ஆண்டவர் வந்து வாய்ப்புகளின் தேவன், வாய்ப்புகளை கொடுக்குற தேவன். செகண்ட் சான்ஸ்னு கிடையாது, தேர்ட் சான்ஸ், இல்லையா? கொடுத்துட்டே இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்குறார். இன்றைக்கும் இந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்குறாரு. இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னா யோர்தானை கடந்து போயிட்டாங்க. அடுத்தது ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் விருத்த சேதனத்துக்கு அடுத்தது. 10-11 வாசிங்க.
ம் பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியங்களாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். ஓகே, இப்போ விருத்த சேதனம் முடிஞ்சிச்சு. அடுத்தது அந்த மாதத்தின் 14ஆம் தேதியில் அவங்க என்னதை ஆசரிச்சாங்களாம்? பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்கா எதற்கு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்தாரு? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளிக்கொண்டு வந்ததற்கு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்தார். இந்த இடத்துல அவங்க பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. எப்பொழுதுமே விருத்த சேதனம் பண்ணாதான் எதை ஆசரிக்க முடியும்? பஸ்காவை ஆசரிக்க முடியும். இல்லைன்னு வீட்டு எழுதுறாங்க. அதனால எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக மக்களுக்கு அங்கே விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க பஸ்கா ஆசரித்தாங்க. அப்புறம் வெளியே வந்தாங்க. 40 வருஷம் அவங்க ஆசரிக்கவே இல்லை. ஏன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல மீண்டும் பஸ்காவை ஆசரிக்க வைக்கிறார் யோசுவா. பஸ்கால மையம் என்ன? எந்த எது மையம்? பஸ்கால நிறைய செய்ய சொல்லுவார். அதில் இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அதில் ஒரு மையம் என்ன சொல்லலாம்? அதில் ஆட்டுக்குட்டி இல்லையா? ஆட்டுக்குட்டி என்ன பண்ணப்படுகிறது? அடிக்கப்படுகிறது. ரத்தம் எங்கே தடவப்படுகிறது? வாசலின் நிலைக்காலில் தடவப்படுகிறது. எகிப்தியோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா 5 முக்கியமான காரியங்கள் அவங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் அவங்க லைஃபே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட், ஷேடோ, லைஃப் ஃபோர்ஸ், கேரக்டர் அண்ட் நேம். இந்த 5 காரியங்கள், 5 எலிமெண்ட்ஸ், இந்த 5 காரியங்கள் அவங்களோட வாழ்க்கை முழுவதுமாக இதில் அடங்கியிருக்கு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நேம், பெயர். அவங்க பெயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு விசேஷித்த விதத்தில் அதை அவங்க வைப்பாங்க. அந்த பெயரை அவங்க செத்த பிறவும் அவங்க ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த பெயர் நித்தியமாக நிலைக்கணும் அப்படின்னு எகிப்தியருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அவங்க பிரமிடு கட்டினாங்க. ரொம்ப வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நினைவு சின்னத்தை வச்சு தங்கள் பெயரை அதில் பொறித்து கொள்வாங்க. மற்றவங்க படி அவங்க வீடுகள் எல்லாமே மண்ணில் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வாசல் கால் இருக்குது பாருங்க, அந்த வாசல் கால் மட்டும் எதில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா கல்லில், கற்களினால் வாசலில் கட்டப்பட்டிருக்கும். அந்த கல்லில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்களா? அவங்களோட பெயர்களை எழுதி வைத்திருப்பாங்களாம். இதே பழக்கம் யாருக்கும் தொத்துச்சு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களும் இதை பின்பற்றினார்கள். அவங்களுடைய வீடுகளும் எதில் மண்ணால் கட்டி நிலைக்கால் எதில் இருக்குமா? கல்லில் இருக்குமா? அந்த கல்லில் தங்களுடைய பெயரை எழுதி கொள்வாங்களா. இப்போ ஆண்டவர் எங்கெங்க ரத்தத்தை தடவை சொல்கிறாரு? நிலைக்கால். இதை உருவமாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு நித்தியமாக நீ வாழணும் அப்படின்னா, நீ ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, நீ பாதுகாக்கப்படணும் அப்படின்னா, ரத்தம் உன்னுடைய பெயரை மூட வேண்டும். உன் நிலைக்காலில் பெயர் எழுதி வச்சிருக்கல, அந்த பேரை எது மூடணும்? ரத்தம் மூடணும். அதாவது நீ ரத்தத்தால் மூடப்பட வேண்டும், நீ ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். இதை உருவமாக சொல்கிறாங்க. அவங்க அன்றைக்கி பேரெல்லாம் நிலைக்காலில் தான் எழுதி வச்சுருந்தாங்க. ஆண்டவர் அந்த நிலைக்கால் அந்த பேர் மேலே தான் தடவை சொல்கிறார். மேலே நிலை சட்டம், காலில் தடவை சொல்கிறார். அப்போ அன்றைக்கி பஸ்கா பலி, ஆடு அடிக்கப்பட்டுச்சு. முதற் பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்பட்டார்கள். அப்படி தானே? இது அடிமைத்தனத்துக்கு மாத்திரம் அடையாளமாக கொடுக்கப்படவில்லை. வேற எதையும் இது காட்டுது? வேற எதையும் சகோதரர் ரவி இதை காட்டுது? பஸ்கா ஒன்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை காட்டுது. இன்னொரு காரியம், மேசியா இதே போல பலியாக போறாரு. அவர் மூலமாக நமக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்பதை காட்டுகிறது. அப்போ அந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. எகிப்திலிருந்து வெளியில் வராங்க. ஒரு புது லைஃப் இல்லையா? ஒரு நியூ லைஃப் அவங்களுக்கு. அதே போல தான் இங்கேயும் யோர்தானுக்கு அப்புறம் விருத்த சேதனம் பண்ணப்படுறாங்க, பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது லைஃப். போய் கானானை சுதந்திரிக்க போகிறாங்க இல்லையா? உள்ள அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறாங்க. ஒரு நியூ லைஃப். நமக்கும் அதே தான். யோவான் ஸ்நானகர் சொல்கிறாரு, கிறிஸ்து வரும்போது ஒரு வசனம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அவருடைய பலி நமக்கும் இன்னைக்கு என்னத்தை கொடுக்குதுங்க? நியூ லைஃப், புது லைஃப். அம்மா சொன்ன மாதிரி விடுதலை. இந்த உலகத்தில் வாழும்போதே அந்த நியூ லைஃப்பை நீ அனுபவிக்கலாம். அப்படி தானே? அந்த புது லைஃப்பை நம்ம உலகத்திலே அனுபவிக்கலாமா இல்லையா? முடியாது. அனுபவிக்கலாம் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இதயத்தில் ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா அதை நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். அதுக்கு அந்த பஸ்காவை ஆண்டவர் அந்த உலகத்தில் இருக்கும்போது கடைசி பஸ்கா ஆசரிக்கும் போது அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். இன்றைக்கி நம்ம பஸ்கா ஆசரிக்கிறோமா? ஆனால் அதுக்கு பதிலாக எதை நம்ம செய்கிறோம்? கம்யூனியன் இல்லையா? ராபோஜனம், திருவிருந்து. ஆண்டவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில்,
11வது அதிகாரத்தில் 23 26 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த மாம்சத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். இன்னைக்கு கம்யூனியன் அப்போ தான் நினைவு கூறுறோமா? மற்ற நாள்லாம் நம்ம நினைவு கூறுறது இல்லையா? நினைவு கூறுறோமா? எப்படி நினைவு கூறுறீங்க? எப்படிங்க நினைவு கூறுறீங்க? டெய்லி நீங்கள் சிலுவையின் அனுபவத்தை நினைக்கிறீங்களா? டெய்லி நம்ம சிலுவையின் அனுபவத்தை நினைக்கிறோமா? யாராவது சொல்லுங்கள். எப்படி? ஜெபத்தின் மூலமாக. ஓகே, வேற எப்படி நினைவு கூறலாம்? ஓகே, அவர் பட்ட பாடுகளை நினைக்கும் போது. வேற எப்படி நினைவு கூறுவீங்க? தினமும் 1 மணி நேரம் அந்த சிலுவை காட்சியை பார்க்கணும். வேற? பாவத்தை அறிக்கை செய்யும் போது சிலுவைக்கு. சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய அனுபவத்தெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஆ கரெக்ட், பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க சிஸ்டர் ரோஸ்லின் இல்லையா? சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவர் பட்ட பாடுகள் மாத்திரமல்ல, அவர் எதற்காக மரித்தார்? நானும் என்னுடைய ஆசை இச்சைகளை மாம்சத்தை அந்த சிலுவையில் அறையணும். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, தினமும் இல்லையா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், இந்த பலகீனம் இருக்குது என்கிட்ட, இந்த காரியம் என்னை ரொம்ப பாடாப்படுத்துது, இதை நீர் என்கிட்டருந்து எடுத்து போடும், இதை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் தாங்க. எங்கே நம்ம அறையிறோங்க? சிலுவையில் அறையிறோம் இல்லையா? இந்த அனுபவம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிற நேரம்லாம் சில சமயம் அப்படியே படுத்துட்டு ஃபோன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற ஒரு பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஏதாவது நம்ம பார்க்குற பழக்கம். ஆனால் அந்த நேரம் அப்படியே கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணி, ஆண்டவர் எனக்குன்னு செய்த அந்த தியாகம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ அன்பு, விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எவ்வளோ தவறு தப்பிதோ என் வாழ்க்கையில், அதெல்லாம் கிருபையாக மன்னித்து அப்படியே வெளிப்படுத்தல் 21 22 அப்படியே யோசித்து பாருங்கள். என்னன்னு எனக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு என் ஆண்டவர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவித்து பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? விருத்த சேதனம். அடுத்தது பஸ்கா ஆசிரிக்க சொல்கிறாரு. இப்போ எரிகோவை பிடிச்சிடுறாங்க, ஆகான் தவறு செய்கிறாரு, சாபத்தீடானது யார் பண்ணான்னு குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிறது, ஆகான் சாபத்தீடு எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. அடுத்து ஆயியை போய் பிடிக்கிறாங்க, வெற்றி கொள்கிறாங்க. ஆயின் ராஜாவையும் என்ன பண்ணுறாங்க? எதில் போட்டாங்க? ஆயின் ராஜாவை மரத்தில் தொங்க விட்டாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அடுத்த ஒரு காரியத்தை அவர் செய்கிறாரு. மக்கள் எல்லாம் ஆவலாக இருக்காங்க. ஓகே, எரிகோவை பிடிச்சாச்சு, ஆயியை பிடிச்சாச்சு, இனிமேல் நமக்கு அலாட் பண்ண போகிறாரு, நம்ம எல்லாரும் அந்த பட்டணத்தை குடியிருக்க போகிறோம். அங்கே உள்ள தானியங்கள் பழங்கள் எல்லாம் மண்ணாக நின்று போச்சு, இனிமேல் இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஆசையாக இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாரு பாருங்கள். யோசுவா வாசிங்க, 8வது அதிகாரம் 30, 31, 32 வரைக்கும். சத்தமா? ஏபால் பர்வதத்தில் ஆமாம். இப்போ போய் பட்டணத்தை பிரித்து கொடுக்கறத விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பலிபீடத்தை கட்டுறார். எந்த இடத்துக்கு அப்படின்னு, எந்த மலையில் அப்படின்னா ஏபால் பர்வதத்தில். யூஸ்வலாக பலிபீடம் கட்டின அனுபவத்தை நம்ம முந்தையே பார்த்துருக்குறோம். யாரெல்லாம் பலிபீடம் கட்டியிருக்காங்க? ஆமாம், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே பலிபீடம் கட்டுவாங்க. அவங்க அப்படியே பரதேசியாக கானான் தேசத்தில் சஞ்சரிக்கும் போதெல்லாம், இப்போ ஒரு நாடு ஒரு இடத்த பிடிச்சிட்டு அப்படின்னா எதை நாட்டுவாங்க? அவங்களோட கொடியை நாட்டுவாங்க. அதே போல் நம்ம முற்பிதாக்களும் அப்படியே அவங்க சஞ்சரிச்சுட்டு வரும்போது எங்கெல்லாம் அவங்க தங்குறாங்களோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி, தேவன் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், இது எங்களுடையது அப்படின்ட்டு அவங்க உரிமையை நிலைநாட்டுறதற்கு அடையாளமாக எதை கட்டினாங்க? பலிபீடத்தை கட்டினாங்க. இங்கேயும் யோசுவாக்கு பலிபீடத்தை கட்டுறாரு. எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே இவருக்கு யார் மூலம் சொல்லப்பட்டுச்சு? மோசே மூலம் சொல்லப்பட்டுச்சு இல்லையா? வாசிப்போமா? உபாகமம் 11, வேகமாக வாசிங்களேன். உபாகமம் 11 26 வாசிங்களேன், 29 வரைக்கும். இதோ இன்று நான் 26.
ஆனால் ம் 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 நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் ம் 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 கூறக்கிடவாய். இதை செய்கிறதுக்கு வெற்றி பெற்ற இடத்துலேருந்து 20 மைல் தொலைவுக்கு ஜனங்களை வழிநடத்திட்டு போகிறாரு யார்? யோசுவா. அந்த இடத்துல கெட்டலை, சீகேம் பள்ளத்தாக்கு கூட்டிகிட்டு போகிறார். இந்த சீகேம் பள்ளத்தாக்கு நம்முடைய முற்பிதாக்களோடு தொடர்புள்ள ஒரு இடம். இங்கே தான் ஆபிரகாம் யாக்கோபு முதலாக கூடாரம் போட்டாங்க, பலிபீடம் கட்டினாங்க. இங்கே தான் யாக்கோபு வெட்டின கிணறு இருந்துச்சு. இங்கே தான் யாக்கோபுடைய குடும்பத்தார் விக்கிரகத்தெல்லாம் தோண்டி புதைச்சி வைப்பாங்கல்ல, அந்த இடமும் அந்த பள்ளத்தாக்கில் இருந்துச்சு. நம்முடைய முற்பிதாக்களோடு தொடர்பு கொண்ட ஒரு இடம் இந்த சீகேம் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு ஒரு பக்கத்தில் கெரிசீம் மலை, ஒரு பக்கத்தில் ஏபால் மலை. இங்கே போய் மக்களை சேர்க்குறாரு. இது 20 மைல் நடந்து போகிறாங்க சத்துருவினுடைய நாட்டுக்குள்ளே. யாரையாவது டச் பண்ண முடிஞ்சாங்க? இல்லவே இல்லை. என்ன எழுதுகிறாங்க ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொஃபஸியில்? தேவனுடைய மக்கள் அவருக்கு உண்மையாக இருக்கும் வரை அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. யாரும் அவங்கள தொட முடியாதான். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமா? நமக்கும் இல்லையா? தேவனுக்கு உண்மையாக இருக்கும் வரை அவருடைய பிள்ளைகளை, அவருடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்க யாராலும் முடியாது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறவர் அவர். அப்படிதான் அன்னைக்கு எலிசாவுடைய கண்ணை திறந்து காட்டினார், வேலைக்காரனுடைய கண்ணை திறந்து காட்டினார். பாரு, உன்னைய சுற்றி எவ்வளோ பெரிய படையை நிப்பாட்டியிருக்கேன். ஒரு மனுஷன் உன்னைய, ஆமாம், உபாகமம் 28:10. இல்லையா? எப்போ அப்படின்னா அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது. நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நட, நானே உனக்கு ஜீவன், நானே உனக்கு தீர்க்காயுஸ். நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை? எங்க நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடந்த அப்படின்னா நானே உனக்கு ஜீவன், நானே உனக்கு தீர்க்காயுசை தரேன் அப்படிங்கிறார். வேற என்ன ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? இந்த இடத்துல ஏபால் மலையில் 6 கோத்திரம் நிற்குது, கெரிசி மலையில் 6 கோத்திரம் நிற்கிறாங்க. யோசுவா என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல? எதை வாசிக்கிறாரு? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோசுவா 8:34-35. அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும், ஸ்திரீகளுக்கும், பிள்ளைகளுக்கும், அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். எல்லாத்தையும் வாசிக்கிறார். முதல்ல எல்லாத்தையும் நினைவு சின்னத்தில் எழுதினார். திருப்பி எல்லாரும், பிள்ளைங்க, புருஷங்க, ஸ்திரீகள் எல்லாரும் கேட்கும்படி வாசிக்கிறார் இல்லையா? இங்கே ஆண்டவர் விரும்புவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா, பட்டணத்துக்குள்ளே போய் நீ குடியிருக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, ஜனங்களை கீழ்ப்படிதலுக்கு நேராக நீ என்ன பண்ணு, வழி நடத்து. வெற்றி அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் இஸ்ரவேல் ஜனத்தின் முடிவை தீர்மானிப்பது எதில் அடங்கியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில். இன்றைக்கும் நமக்கும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு அல்லது முடிவு எதில் அடங்கியுள்ளது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் தான் அடங்கியுள்ளது. என் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் இப்போவே தீர்மானிக்கலாம். ஒருவேளை நான் மாறாமல் அப்படியே இருந்தேன் அப்படின்னா என் முடிவு இப்படி தான் இருக்கும். ஏன்னா வச்சுட்டார் ஆண்டவர். சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், ஒவ்வொன்றால் சாபத்தை வைக்கிறேன். ஆண்டோடைய உடன்படிக்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே அடங்கும். அவருடைய கவர்னண்ட்டுக்குள்ளே பிளஸ்ஸிங்கும் இருக்கும், கேர்ஸும் இருக்கும். நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தால் உனக்கு பிளஸ்ஸிங், நீ அதை மீறி போட்டனா உனக்கு சாபம். என்ன ஒரு ஆசீர்வாதம்! அதில் ஒரு ஆசீர்வாதத்தை அம்மா இப்போ வாசித்தாங்க. உபாகமம் 28:30 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஆசீர்வாதம், பயங்கரமான சாபம் இல்லையா? அதற்கு மாறாக எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமோ அவ்வளோ பெரிய சாபம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா சாத்தான் மக்களுடைய மனதை குருடாக்கி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க விடாதபடிக்கு என்ன பண்ணிடுவான்? ஆமாம், தவறி போக பண்ணிடுவான். அதனால் வெளிப்படையாக நீ என்ன பண்ணு, எழுதி வை அப்படிங்கிறார். வெளிப்படையாக ஜனங்களுக்கு என்ன பண்ணு, வாசித்து காட்டு அப்படிங்கிறார். அதனால் யோசுவா என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே கல் தூணில் எழுதுகிறாரு, அப்புறம் வாசிக்கிறாரு.
அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வரைக்கும் நமக்கு என்னது? பாதுகாப்பு. ஏபால் மலையில் என்னத்தை கட்டுறாங்க அப்படின்னா பலிபீடம். ஏபால் மலையில் என்ன கூறப்படும்? கெரிசி மலையில் ஆசீர்வாதம், ஏபால் மலையில் சாபம். ஏன் ஆசீர்வாதம் கொடுக்குற மலையில் பலிபீடத்தை கட்டாமல் ஏன் சாபம் கூறப்படுற மலையில் கட்டியிருக்காங்க? ஏன் ஆண்டவர் கட்ட சொன்னார்? உணர்றதுக்கு. வேற எதுக்காக இருக்கலாம்? வேற எதுக்கு ஆண்டவர் ஏபால் மலையில் சாபம் கூறப்படுற மலையில் போய் பலிபீடத்தை கட்ட சொல்கிறாரு? ஏங்க ஏன் பலிபீடத்தை ஏபால் மலையில் கட்ட சொல்கிறாரு? சொல்லுங்க. கீழ்ப்படிந்தால் சாபம் ஆசீர்வாதம் பாடும். வா நீ ஆமாம், நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கோபத்தை வருவித்திருந்தார்கள். ஆனால் பலிபீடம் காட்டுகிற அந்த கிறிஸ்துவின் பாவ நிவாரணம் அதுலேருந்து அவங்கள காப்பாற்றிச்சான். சகோதரர் நோவா சொன்னது போல் எப்பெல்லாம் நம்ம விழுந்து போகிறோமோ அவருடைய கிருபை நம்மை காக்கிறது. அந்த பலி, கிறிஸ்துவின் பலி. ஏன் அப்படின்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, அவர் நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு சாபமானார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:21 பவுல் சொல்கிறாரு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். நமக்காக சாபமானார், நமக்காக பாவமானார். கிருபையால் நம்மை. அதனால தான் அந்த பலிபீடத்தை கொண்டு போய் எங்கே கட்ட சொன்னார் ஆண்டவர்? நிறைய நேரத்தில் நம்ம மறந்து போயிடுறோம். அதனால தான் ஆண்டவர் நினைவு சின்னங்களை கொடுக்குறார். அதில் எழுது, கல்லில் எழுது. என் மக்களுக்கு கண் பார்வையில் அது இருக்கணும். உன் பிள்ளை உட்காரும் போதும் படுக்கும் போதும் நீ என்ன பண்ணு? உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. காலையில் எழும்பும் போதும், நைட்டு படுக்கும் போதும், நடக்கும் போதும், உன் பிள்ளைகிட்ட எப்பெல்லாம் கான்வர்சேஷன் வைக்கிறியோ அப்பெல்லாம் ஆண்டவரை கொண்டு வா, அவருடைய கட்டளைகளை கொண்டு வா. கண்ணுக்கு நடுவில் வச்சுக்கோ, கையில் கட்டிக்கோ, ஞாபகப்படுத்து அப்படிங்கிறார். நமக்கு என்ன நம்ம இதை இன்னைக்கு எப்படி அப்ளை பண்ணுறோம்? இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை மறக்காமல் இருக்கவும், பிஸியான இந்த வாழ்க்கையில் ஆண்டவரோடு நம்மளுடைய உறவை புதுப்பித்து கொள்ளவும் நாம் என்ன எஃபர்ட் எடுக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம்? யோசித்து வைங்க. கடைசியில் சொல்லுங்கள். விருத்த சேதனம் பண்ணார், பஸ்காவை ஆசரித்தாங்க, பலிபீடம் கட்டினார் ஏபால் மலையில், கல் தூணில் அவ்வளோ சட்டத்திட்டங்களையும் எழுதினார், 10 பிரமாணத்தையும் எழுதினார், மோசையின் பிற சட்டங்களையும் அதில் எழுதினாங்க. அடுத்தது ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ யோசுவா 18ஆவது அதிகாரத்தில் 1-2 வாசிங்களேன், முடிச்சிடலாம். யோசுவா 18:1-2. ஓகே, போதும். தேங்க்யூ சிஸ்டர். 1-2. அடுத்தது அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகிறார். பாதி கோத்திரத்துக்கு அலாட்மெண்ட் பண்ணியாச்சு, இன்னும் மிச்சத்தை வெறுக்கலாம் செய்யணும். அதுக்குள்ளே ஒரு காரியத்தை செய்கிறார். என்னென்னா ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் எதை காட்டுது? சுருக்கமாக நம்ம பார்ப்போம். சிஸ்டர் லிடியா, ஆசரிப்பு கூடாரம் எதை காட்டுது? அவருடைய அவர் அங்கே தான் தங்குவார் இல்லையா? நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு. வாசஸ்தலம் அப்படின்னா குடியிருக்கிற இடம். ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சு, அவருடைய பிரசன்னம் இருந்துச்சு இல்லையா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதமே ஆதாரம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம் தான். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றியே இருந்தது. ஆண்டவர் அங்கே மேகஸ்தம்பமாக இருந்தார், அது அப்படியே மகிமை இறங்கிச்சு அந்த ஷெக்கைனா கிருபாசனத்து மேலே. இது எல்லாம் இருக்க போய் தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? வெற்றி பெற முடிஞ்சிச்சு. எந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை வைக்க சொல்கிறாரு அப்படின்னா சீலோ. இந்த சீலோ அதில் மைய பகுதியாம். எல்லா இடத்துல இருந்தும் அந்த இடத்த பார்க்கலாமா, எல்லா இடத்துல இருந்தும் அங்கே நடுவில் வரலாமா. ஸோ இது சென்டர் பிளேஸ். இந்த இடத்துல தான் ஆசரிப்பு கூடாரத்தை போடுறாரு. இந்த ஆசரிப்பு கூடாரம் இங்கே அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். தேசத்தை கைப்பற்றுவதையும் பங்கிடுவதையும் விட தொழுகை, வியாழக்கிழமை பாடத்தில் தேசத்தை கைப்பற்றுவதையும் பங்கிடுவதையும் விட தொழுகை தான் மையமாக முக்கியமானதாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரமும் பின்னர் கட்டப்பட்ட தேவாலயமும் தங்கள் மத்தியில் இருந்த தேவ பிரசன்னத்தையும் உடன்படிக்கையும் பின்பற்றுவதின் கடமைகளையும் மக்களுக்கு நினைவூட்டி இருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் எதை நினைவூட்டுது அப்படின்னா அவருடைய பிரசன்ஸ்,
அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கணும். இன்றைக்கி நம்ம மத்தியில் ஆசரிப்பு கூடாரம் இல்லை, அப்படி தானே? அவனுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறது இல்லை. ஆனால் எப்படி நீங்கள் அவருடைய ப்ரெசன்ஸை உணர்றீங்க, எப்படி அதை நீங்கள் ஆசைப்படுறீங்க? அதுக்கு என்ன என்ன வழி இருக்குது? அவனுடைய ப்ரெசன்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஆசை, அப்படி தானே? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃபிசிக்கலாக இருந்துச்சு, ஆசரிப்பு கூடாரம் வச்சுருந்தாங்க. ஆண்டவர் அங்கே மகிமையாக இறங்குனார், அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க, விசுவாசித்தாங்க, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம மத்தியில் அப்படி எதுவும் இல்லை. க்ளவுட் இறங்குதாங்க. ஆமாம், ஓய்வு நாள் அடையாளமாக கொடுத்துருக்கிறார். ஓகே, வேறு வேதாகமம் நம்மகிட்ட தேவனுடைய வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்புறம் எப்படி அவருடைய ப்ரெசன்ஸ், ஆசரிப்பு கூடாரம் என்ன செய்யப்படும், அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆசாரியன் என்ன போய் உள்ளே செய்வார் எல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கும் நம்முடைய பிரதான ஆசாரியன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? ஆமாம், என்ன வேலை பண்ணிகிட்ருக்கிறாரு? ஆமாம், நமக்குன்னு தானே பண்ணிகிட்ருக்கிறாரு, இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எதை சுற்றியே இருந்துச்சு அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றியே இருந்துச்சு. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. இன்றைக்கும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய மனதும் எதை சுற்றியே இருக்கணுமா? பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை சுற்றியே இருக்க வேண்டும். வசனம் வாஸ்தா நேரம் ஆயிரும். எபிரேயர் 6, எபிரேயர் 9, எபிரேயர் 10 இந்த வசனத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, பவுல் அழகா சொல்கிறாரு, மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு? எனக்காண்டி வேண்டுதல் செஞ்சிட்ருக்காருங்க. அந்த பாவ நிவாரண நாளின் எனக்காக வேண்டுதல் செஞ்சிட்ருக்காரு. நான் விசுவாசத்தின் மூலமாக நான் அவரண்டை போகலாம். அந்த காரியம்லாம் முடியும் போது நான் அதை சார்ந்தே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, அவர்கிட்ட அர்ப்பணித்து அவரை சார்ந்து என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் அமைது அப்படின்னா, நித்தியமாக அவரோட ப்ரெசன்ஸில் இருக்கிற வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுது, அப்படி தானே? இன்றைக்கி தேவன் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் செஞ்சிட்ருக்கிற ஊழியத்தையும் அவருடைய பணியையும் அவரையும் நான் சார்ந்து இங்கே என்னை அர்ப்பணித்து நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, நித்தியமாக நான் அவருடைய ப்ரெசன்ஸில் வாழ போகிற வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுது. யோசுவா இதற்கு தான் முன்னுரிமை கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி எதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம்? பிஸியான வேலையிலையும், பிள்ளைங்களை வளர்க்குறதுலையும், அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறதுலையும், நம்ம வேலையை பார்க்குறதுலையும், குடும்ப காரியத்திலையும், ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை புதுப்பிக்க மறந்துக்கிறோம், அவர்கிட்ட அர்ப்பணிக்க மறந்துடுறோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நான் ஒரு கேள்வி கேட்டேன், கடைசியில் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? மறக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்? ஷகிதினி, நம்ம மறக்காமல் இருக்கன்னா என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? நிறைய சின்ன பிள்ளைங்க வந்துட்டீங்க. அப்போ எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 6:33, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய நேரம் இவைகளெல்லாம் கொடுக்கப்படுற காரியத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்முடைய ப்ரேயர் இருக்குது இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படிங்கன்னா, மார்னிங் எழுமி வெறும் ப்ரேயர், பைபிளாசு ஜோமன்றோம் அதோட முடிஞ்சிச்சா? அப்படி அல்ல. எது அடக்கம்? அதற்குள்ள முழு வாழ்க்கையும் அடக்கம். உங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், செயல்பாடுகள் எல்லாமே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவருக்கு சித்தமானதை செய்யணும். இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவது. ரோமர் 12 பவுல் சொல்லுவார்ல, என்ன சொல்லுவார்? ஜீவ பலியாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் வேணும். தேவன்கிட்ட ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக. இன்றைக்கி நம்ம ஆல்டர்லாம் நம்ம கெட்டுறதில்ல, ஆனால் நம்மளே நம்ம அந்த ஆல்டராக ஒப்பு கொடுக்கலாம் இல்லையா? ஜீவ பலியாக நம்மை நம் வாழ்க்கை முழுவதும் நம்முடைய உணர்வுகள், எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாரு அவர்? இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி சாலமோன் 1 கேட்டார், 10 கொடுத்தாரு. அதே போல் ஆண்டவர் நம்மளுடைய தேவனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இவைகளெல்லாம், அம்மா சொன்ன மாதிரி சாபத் கொடுத்துருக்கிறாரு, கம்யூனியன் கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ளவும், நம்மை நாமே செல்ஃபாக நம்மளை என்ன பண்ண சுய பரிசோதனை செய்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எப்படி எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாக இருக்குதா, இதில் நான் சரியாக இருக்கிறேனா இல்லையா அப்படின்ட்டு யோசித்து பார்க்குறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் இன்றைக்கும் நம்ம முன்னுரிமை கொடுப்பதில் நம்ம தவறி போயிடுறோம். நம்மளுக்கு இன்றைக்கி மறதி இயல்பானதாக இருக்கிறது. ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டுனா ஜெபம் இல்லாமல் போயிடுது,
பர்சனல் ப்ரேயர் இல்லாமல் போயிடுது, பைபிள் ரீடிங் இல்லாமல் போயிடுது. அப்படி தானே? அப்போது அத்தியாவசியமற்ற காரியங்களுக்கு நான் இன்னைக்கு முன்னுரிமை கொடுக்குறேன், அத்தியாவசியமான காரியத்துக்கு நான் இன்னைக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, மறந்து போயிடுறேன். மறதி அறிவை இழக்க செய்யாதாங்க. இந்த மறதி நம்மை முன்னுரிமை கொடுப்பதில் தவறு செய்ய வச்சுருவோமா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணிடுவோமா, மிஸ்டேக் பண்ணிடுவோமா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் சேர்ந்து மறதி இல்லாமல் இருக்கவும், நம்முடைய ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கும், நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நம்ம லைஃப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பைபிள் ரீடிங்கில் கூட இளமதி சில காரியங்களில் ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொஃபஸியில் வாசித்தாங்க இல்லையா. என்ன பண்ணலாம், ரீட் டெய்லி, தினமும் வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கம் இது எல்லாருக்கும் இருக்கும். ஆனாலும் அதை நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது மெடிடேட் அண்ட் ரிஃப்ளெக்ட், ஆராய்ந்து படிங்க வேதத்தை, அதை உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம லைஃபோட அந்த வசனத்தை கனெக்ட் பண்ணுறதில்ல. 2 minutes அந்த லைஃபோட நம்ம வசனத்தை என்ன பண்ணுறதில்ல, கனெக்ட் பண்ணுறதில்ல. வாசிக்கிற வசனத்தை லைஃபோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த வசனம் நம்முடைய சிந்தைகளையும் செயல்களையும் ஷேப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார். அடுத்து மெமரைஸ் பண்ணுறது. இன்றைக்கி பிள்ளைங்கள தான் நம்ம மெமரைஸ் பண்ண வைப்போம், பெரியவங்களை நம்ம மெமரைஸ் பண்ணுறது இல்லை இல்லையா. 1-2 பேர் தான் நம்ம இன்றைக்கி மெமரி வைஸ் சொல்கிறாங்க. ஒருவேளை முன்னாடி சொல்ல முடியாட்டாலும் நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும். எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தாங்க. அவங்களுக்கு ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் வந்தப்போ அவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போயிடுச்சு. யாரையும் பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ரெக்கனைஸ் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் கழித்து கேட்பாங்க அவங்க யார் அப்படின்னு. ஸோ அவங்க எடுத்துக்கொண்ட ஒரே ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா மெமரைஸ் பண்ணுறது தான். மெமரைஸ் பண்ண 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 அவங்களுக்கு என்ன வந்துச்சு, ஆமாம் அந்த மெமரி பவர் அவங்களுக்கு வந்துச்சு இல்லையா. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், மெமரைஸ் பண்ணலாம். ஒரு நோட்டு போட்டு ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் எழுதி வைக்கலாம். அன்றைக்கி யோசுவா நினைவு சின்னமாக கல்லில் எழுதி வச்சது போல் இன்றைக்கும் நம்ம ஒரு நோட்டு போட்டு என்ன பண்ணலாம், ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் எழுதி வைக்கலாம். நேரம் கிடைக்கும் போது அதெல்லாம் நீங்கள் அப்படியே வாஸ்து பார்த்து ரிலாக்ஸ் பண்ணும்போது வாஸ்து பார்த்து ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம், தேங்க்ஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகள் வச்சுருக்கிற வீட்டில் வசனங்களெல்லாம் எழுதி போட்டிருப்பீங்க, 10 commandments எழுதி போட்டிருப்பீங்க. இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், வாரம் நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கலாம். திருப்பி திருப்பி அவை சொல்லப்படும் போது அவற்றை இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். அப்படி தானே உபாகமம் 6:6 மோசே சொல்லுவார் என்ன அப்படின்னா, உன் கட்டளைகளை உன் இருதயம் காக்க கடவுது. சங்கீதக்காரன் சொல்லுவார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உள்ளே இருந்துச்சுன்னு அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். ஸோ முன்னுரிமை நம்ம எதற்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தீர்மானிப்போம். ஒரு மனிதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காரில் வேகமாக போகிறாரு, அவருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் முடிக்கணும். ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டாக முடிச்சுக்கிட்டே வராரு. அப்போது அவருக்கு என்ன காலியாகிடுதுன்னா, காரில் கேஸ் காலியாகிடுது, அவருக்கு பெட்ரோல் காலியாகிடுது. அந்த பெட்ரோலை போடக்கூட அவருக்கு டைம் இல்லை. அந்த அப்பாயின்மெண்ட் பெருசாக தெரியுது. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிற வழியில் என்ன ஆயிடுச்சு, காரு நின்று போச்சு. எது எந்த நேரத்தில் அத்தியாவசியமோ அதை நம்ம முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். பிற காரியங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துட்டு தேவனோடு நம்ம உறவை பலப்படுத்துவதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னா ஒரு நாள் வரும் சகலம் அடிச்சுட்டு போயிடும், அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி யோசுவா மூலமாக நம்ம பாடத்தை கற்றுக்கொண்டோம். யுத்த பகுதியில் தொழுகை, எதற்கு யோசுவா முன்னுரிமை கொடுத்தார் நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இன்றைக்கி டிசைட் பண்ணுவோம், ஆண்டவரே நான் எதற்கு என்னுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்கணும், என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை வளர்ப்பில் ஒவ்வொரு காலத்துலையும் எதற்கு நான் முன்னுரிமை கொடுக்கணும், எனக்கு உணர்த்துங்க. ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார், கைட் பண்ணுவார்.